ஆலியா மானசால இருந்து முத்தின கத்திரிக்காய் வரைக்கும் பிக் பாஸ் வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக இப்போ கண்டஸ்டன்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அவங்க யாரோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக கமலஹாசன் பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி தொகுத்து வழங்க போகிறது இல்லை அப்படிங்கிற முடிவெடுத்து அந்த அஃபிஷியல் அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் பிக் பாஸ் ஷோவை அடுத்ததாக யார் தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த நிலையில் தான் விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓகே விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கினாலும் அந்த ஷோ நல்லா தான் இருக்கும், பட் அவர் கமலை ஈக்குவலைஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரியான நிறையவே விவாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு ஆதரவாகவும் சரி எதிராகவும் சரி இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில தான் இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உறுதியாக போக போகிற கன்ஃபார்மான பெண் போட்டியாளர்கள் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உலாவரிட்டு வருது. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அதில் யாரெல்லாம் இந்த வாரம் ஆரம்பம் போகிற பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சவுண்டு சரோஜாவா 6 படத்தில் நடித்த நடிகை ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் சீனியர் நடிகை அப்படிங்கிற கேட்டகரியில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க. அதே போல் திரைப்படம் அண்ட் சீரியல் வாய்ப்புகள் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நடிகை ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பித்த நிலையில் அவங்களுக்கு இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம விஜய் டிவி சீரியலில் இருந்து எப்போதுமே பாப்புலரான நடிகை அப்படி இல்லைனா தொகுப்பாளனையை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புறது ஒரு வழக்கம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகை அப்படிங்கிற கேட்டகரியில் ஆலியா மானசா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி இப்போ நெருங்கிய வட்டாரங்கள் நமக்கு தகவல் தெரிவிக்குது. கடந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்த நடிகை வினுஷா தேவி பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அடுத்ததான் பிக் பாஸ் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா கிரண் பங்கேற்ற நிலையில் தமிழ்லையும் அவங்க பங்கேற்பாங்களா அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கவர்ச்சி நடிகைகளாக கலக்கின மும்தாஜ், யாஷிகானத் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்ட நிலையில் தெனாவட்டை, கச்சேரி ஆரம்பம், முத்தின கத்திரிக்காய் உள்ளிட்ட படங்களில் நடித்த பூனம் பாஜ்வா பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஒன் ஆஃப் த போட்டியாளராக கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்குது. அடுத்ததாக மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதியினுடைய மகளாக நடித்த இளம் நடிகை சஞ்சனா நமிதாஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசனில் ஒன் ஆஃப் த போட்டியாளராக கலந்துக்க போகிறாங்களாம். போன சீசனில் வனிதா விஜயகுமாருடைய மகள் ஜோவிகா பங்கேற்றது போல் இந்த சீசனில் இவங்க சிங்கப்பெண்ணாக சஞ்சனா இடம் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக குக் வித் கோமாளியில் கலக்குன நம்ம கோமாளி சுனிதா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உறுதியான தகவல்கள் வெளியாக இருக்குது. சித்து +2 அப்படிங்கிற படத்தில் அறிமுகமான இவங்க தனுஷ், ஸ்ருதிஹாசனோட நடிப்பில் வெளியான 3 படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனுக்கு தோழியாக நடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற விஷ்ணுவினுடைய தோழியான சௌந்தர்யா நஞ்சுண்டன் பார்த்தீங்கன்னா இந்த முறை பிக் பாஸ் வீட்டை அலங்கரிக்க போகிறாங்க. திறமையான நடன கலைஞராக இவங்க நிச்சயம் இளைஞர்களை வெகுவாகவே கவருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இவங்களை தவிர மேலும் ஒரு சில சர்ப்ரைஸான பெண் போட்டியாளர்களுமே இந்த சீசனில் இடம்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ எனிவே இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் வேற யாருன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நினச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர்களையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.